வேதத்திலே நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். பிதாவானவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எப்பொழுதும் தனியே இருக்க விடுவதில்லை. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். அப்போ இந்த பிரிவினை என்கிறது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆபத்து. அப்படின்றத விட இந்த கண்டினியூட்டி குறைது பாருங்க. அந்த தொடர்பு இடையில துண்டிக்கப்படுகிற தொடர்பு ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த ஆண்டவரோட இருக்கிற தொடர்பை துண்டிக்கணும் அப்படின்னு பிசாசு எப்பவுமே எதிர்பார்த்து கொண்டே இருப்பான். அதான் நான் அடிக்கடி சொல்வது போல, பிசாசுக்கு நம்மிடத்திலிருந்து எதுவுமே வேண்டாம். நம்முடைய பொருட்களோ, நம்முடைய பணமோ, நம்முடைய சொத்தோ, நம்முடைய ஆடம்பரமான வாழ்க்கையோ எதுவுமே அவனுக்கு வேண்டாம். ஏன் அப்படின்னா அவனிடத்துல எல்லாம் இருக்கிறது. அவன் எல்லாருக்கும் கொடுப்பான். ஆடம்பரமான வாழ்க்கை அவன் கொடுக்கிறான், பணத்தை கொடுக்கிறான், பொருளை கொடுக்கிறான், பதவிகளை கொடுக்கிறான். வேதம் சொல்லுகிறது இந்த பூமியின் அதிபதி அவன். யாராமோ இந்த பூமியினுடைய அதிபதி. ஸோ அவனுடைய கையில எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார். அவன் கையில இருக்குது. அவனுடையது ஒன்றும் என்னிடத்தில் இல்லை என்று தான் ஆண்டவரை சொல்றாரே தவிர, ஆண்டவரை மேல கொண்டு போய் நிறுத்தி என்ன சொல்றான் அப்படின்னா, தாழ விழுந்து பணியும், நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னா அவன் கையில எல்லாமே இருக்கு. பிசாசு ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா ஆசீர்வதிக்க முடியும். உலகத்தில் இருக்கிற எத்தனையோ விக்கிரக ஆராதனைக்காரர்கள், இன்னும் பார்த்தீர்களானால் அசுத்த வாழ்க்கை வாழ்கிறவர்கள், அவங்க ரொம்ப நல்லா ஜாலியா வீடு மேல வீடு கட்டிட்டு கார் மேல கார் வாங்கிட்டு எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவர்களுக்கு மட்டும் ஏன் சோதனை வர மாட்டேங்குது, அவங்களுக்கு மட்டும் ஏன் பிரச்சனை வர மாட்டேங்குது அப்படின்னு நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கிறது உண்டு. நமக்கு வருகிற எல்லா பிரச்சனையும் நம்மிடத்தில் இருக்கிறதை பிடுங்குவதற்காக அல்ல, ஆண்டவரை விட்டு பிரிப்பதற்காக. ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்க மறந்துடக்கூடாது. நமக்கு வருகிற எல்லா சோதனைகளும் நம்மிடத்துல இருக்கிற பொருளை அவன் அபகரிச்சிடணும், இவனுக்கு பொருள் இல்லாம கொடுக்கணும் அப்படின்றத விட, நம்முடைய பொருளை அவன் எடுக்கிறதுனால, நம்முடைய ஆசீர்வாதத்தை எடுக்கிறதுனால இவங்க ஆண்டவரை விட்டு பிரிவாங்களா அப்படின்னு செக் பண்றான். யோபுனுடைய ஆசீர்வாதத்தின் மேல அவனுக்கு கவலை இல்லை. சரி, நீ வச்சுக்கோப்பா, நீ எத்தனை ஆடுகளை வச்சுக்கோ, எவ்வளவு சொத்த வேணா வச்சுக்கோ, ஆனா நான் உன்னை சோதிக்கிறேன். எதுக்கு அப்படின்னா, அப்படியாவது நீ கர்த்தரை மறுதலிக்கிறியா, ஆண்டவரை மறுதலிக்கிறியா? ஆண்டவரை மறுதலிக்க பண்ண முடியுமா? ஸோ ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு கனெக்ஷன் இருக்கு பாருங்களேன், அந்த தொடர்பை அதை துண்டிக்கணும் அப்படின்னு பிசாசு எய்ம் பண்ணிட்டே இருக்கிறான். ஆனால் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, இந்த கண்டினியூட்டியை விட்டுறக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம ஆண்டவருக்காக எதையுமே சாதிக்க முடியாமல் நிறைய பேர் முடங்கி படுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த கண்டினியூட்டி இல்லாதது. அதான் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவன். வீணையை விழியுங்கள், சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலமே நான் விழித்தேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார், கர்த்தர் என்னுடைய வலது பட்சத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. அப்போ தேவனுடைய மனிதர்கள் எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அவர்களுடைய அன்றாடம் கர்த்தரை தேடுறதுக்குன்னு ஒரு டைம், பைபிள் வாசிக்கிறதுக்குன்னு ஒரு டைம், தியானிக்கிறதுக்குன்னு ஒரு டைம், அதற்கு இடையில அந்த காரியத்தை தடை பண்றதற்கு அந்த கண்டினியூட்டியை விடாம அவங்க பாதுகாத்ததுனால தான் கடைசி வரைக்கும் பரிசுத்த வாழ்க்கையில அவர்கள் நிலைநின்றார்கள். நம்ம ஏன் பரிசுத்த வாழ்க்கையில நம்ம அடிக்கடி விழுந்து போறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த கண்டினியூட்டியை நிறைய நேரத்தில் விட்டுறோம். ஒரு விசை நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிற அந்த கண்டினியூட்டியை விட்டுட்டீங்க அப்படின்னா, திரும்ப அந்த கண்டினியூட்டியை கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அது மிகப்பெரிய போராட்டம். அதனால இந்த உபவாச ஜெபத்துல ஆண்டவர் எல்லாரையும் ஒன்றாய் இணைத்து பக்குவப்படுத்தி நம்மளை ஜெபிக்க வச்சு ஆராதிக்க வச்சு ஒரு நல்ல கண்டினியூட்டியை ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள இருக்கிற தொடர்பை அப்படியே வளர்த்துக்கிட்டோம் பாருங்களேன். இந்த தொடர்பை யாருக்காகவும் எதற்காகவும் நம்ம விடாம கண்டினியூ பண்ணோம்னா, நான் நம்புறேன் ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருப்பார். சத்ரு நம்மை தொடரவே முடியாது. ஆமென். உம்மோடு உள்ள உறவு இனி என்ன பண்ணணும்னா, எனக்கு நீடிக்கணும் ஆண்டவரே, நீடிக்கணும் ஆண்டவரே.
அதற்காக தான் பரிசுத்தவான்கள் சொல்லும்போது சொல்றாங்க, எல்லாத்துக்கும் ஒரு நேரத்தை வச்சுக்கப்பா. நீ சாப்பிட்றதுக்கு எப்படி ஒரு நேரத்தை வச்சுக்கிறியோ அதே போல ஜெபம் பண்றதுக்கு ஒரு நேரத்தை வச்சுக்கோ, பைபிள் வாசிக்கிறதுக்கு ஒரு நேரத்தை வச்சுக்கோ. அந்த நேரத்தை வேற எதுக்கும் கொடுத்துறாத அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த கண்டினியூ நம்மளை விட்டு போகக்கூடாதுன்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையில எல்லாரும் ஆண்டவரை பார்த்து எப்படி ஆராதிக்க போறோம்னா, ஆண்டவரே உம்மோடு உள்ள அந்த தொடர்புல இனி என்ன வரக்கூடாதுன்னா, விரிசல் அப்படின்ற ஒன்று வந்துடவே கூடாது. ஆண்டவரே இனி அந்த விரிசல் வரவே கூடாது. பெரிய டேம், அந்த டேம் ஃபுல்லா தண்ணி இருக்குது. ஆனா அவ்வளவு தண்ணியையும் ஒரு சின்ன விரிசல், ஒரு சின்ன ஓட்டை, ஒரு சின்ன கேப்பு அந்த அந்த டேம்ல இருக்குமே ஆனால் எவ்வளோ லிட்டர் தண்ணி ஆனாலும் அந்த தண்ணி சீக்கிரமா வேஸ்டா போயிடும். அதான் ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவுல இடைவெளின்ற ஒன்று வந்துருச்சு அப்படின்னா, நான் சொல்றேன், எவ்வளோ ஆசீர்வாதமா இருந்தாலும் அது வெகு சில நேரங்களிலே நம்மை விட்டு அப்படியே கடந்து போயிடும். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கி ஏன் தொலைத்தோம் என்றால் வேற எதுவும் இல்லை, ஏதோ ஒரு விரிசல், ஏதோ ஒரு விரிசல். ஸோ ஆண்டவரோடு உள்ள உறவில் நமக்கு என்ன வரக்கூடாது அப்படின்னா, விரிசல் அப்படின்ற ஒன்று வரவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுடைய வாழ்க்கையிலேயே சோம்பேறித்தனமாய் தாவீது இருந்ததே இல்லை, எந்த இடத்திலும் இருந்ததில்லை. அவன் எப்பொழுதுமே சுறுசுறுப்புள்ளவன், எந்த படைக்கும் அஞ்சினதில்லை, எந்த யுத்தத்திற்கும் அவன் அஞ்சினதில்லை, எல்லாத்திற்கும் முன்னாடி நிற்கிறவன். ஒரே ஒரு டைம் அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படி ஒரு சின்ன விரிசல் மாதிரி ஒன்று வருது. அந்த ஒரே ஒரு விரிசல், அந்த ஒரே ஒரு சோம்பேறித்தனம் அவன் சாகிற வரைக்கும் அவனுக்கு இழுக்காகவே மாறினது. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இனி என்னுடைய வாழ்க்கையினுடைய இடையில கர்த்தருக்கும் எனக்கும் உள்ள உறவில் ஒரு விரிசல் வருவதற்கு நான் என்ன பண்ண மாட்டேன்னா, அனுமதிக்கவே மாட்டேன். ஆமேன்னு சொல்லுங்கள். ஒரு தப்பு, நான் என்ன சொல்றேன்னா, தப்பு பண்ணுனா கூட தேவ சமூகத்துக்கு போறதை என்ன பண்ணிடாதீங்கன்னா நிப்பாட்டிடாதீங்க. தப்பே பண்ணிட்டீங்க, நீ தப்பு பண்ணிட்டா ஆண்டவர் மூஞ்சில எப்படி முழிக்கிறது, ஆண்டவரை எப்படி பார்க்கறது, அவர் கோச்சுக்குவாரே, வருத்தப்படுவாரே, கர்த்தரை இப்படி வருத்தப்படுத்திட்டனே. ஆனா நான் சொல்றேன், ஆண்டவருடைய சமூகத்துல போய் நின்றுங்க. நான் தப்பு தான் ஆண்டவரை பண்ணினேன், இன்னைக்கு வேற எதை குறித்து நான் ஜெபம் பண்ண முடியாது, உங்கள்கிட்ட சாரி கேட்டு தான் வந்திருக்கிறேன் அப்படின்ற அந்த கண்டினியூட்டியை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை யாரும் தொடவே முடியாது. ஆமேன்னு சொல்லுங்கள். சத்துரு பார்த்து கொண்டே இருப்பான், எப்ப நம்மளை தொடுவான் அப்படின்னா. அதான் பெர்க்மன் செய்ய ரொம்ப அழகா எழுதுறார், நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். திருடர்கள் ராத்திரியிலே கண்ணமிட்டு திருடுவார்கள். எப்போ நம்ம சோர்ந்து போயிருக்கிறோமோ அப்பதான் சத்ரு உள்ள வருவான். அதனால இனி எனக்கு என்ன வராதுன்னா, விரிசல் என்கிற ஒன்று வரவே வராது. ஆமேன்னு சொல்லுங்க. அப்படியே தேவ சமூகத்துல எழும்பி நின்று இந்த உபவாச ஜெபத்துல ஆண்டவர் நம்மிடத்துல பேசுகிறார். இல்ல, இனி ஆண்டவரோட உள்ள தொடர்பு, ஆண்டவரோட உள்ள உறவு, ஆண்டவரோட நாம் பேசுகிற பேச்சு, நாம் பண்ணுகிற ஆராதனை எதற்காகவும் இனி ஒரு விரிசலுக்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். அந்த நபர் அந்த இடையில நமக்கு விரிசல் செய்யக்கூடாது, அது ஒரு கேப்பை உண்டு பண்ணக்கூடாது. எதுவுமே ஆண்டவருடைய உறவை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது. சொல்லுங்க, கைகளை மேல உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய உறவை விட்டு எதுவுமே என்னை பிரிக்க முடியாது. உயரமும் உன்னதமான எங்கள் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற எங்கள் மகா பரிசுத்தம் உள்ள தெய்வமே, உம்மை விட்டு எதுவும் எங்களை பிரிக்க மாட்டாது. ஓ ஹalleluya.